கஜானா காலினா 4,38,000 கோடிக்கு கோடி ஓவாவுக்கு எப்படி பட்ஜெட் பண்ணி கேட்கணுமா இல்லையா? அதில் காலைல 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு பாரு மத்தியான சாப்பாடு கட்டு வந்தால் நல்ல முதலமைச்சர். ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியில் போக மாட்டார், இரவில் எங்கேயாவது அவரை பார்க்க முடியாது. அப்படியே பாம்பையும் அடிக்கணும், கம்பும் ஒடியக்கூடாது, மோடியையும் திட்டக்கூடாது, ராகுல் காந்தியும் வச்சுக்கிறேன்னு. இது என்ன அரசு? கடுப்பேத்தினா கம்முன்னு, உசுபேத்தினா உம்முன்னு இருந்துருவான். அப்படி ஒரு நல்ல ஷூட்டிங்கு. நீங்க பதவி ஏற்கிற போது ஒன்று சொன்னார் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். பிரச்சாரத்தில் விஜயா இருந்தவர் இப்ப சோசப் விஜயா மாதிரி ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, கஜானாவை காலி பண்ணிட்டாங்க. யாராவது ஒருத்தங்க கஜானா காலி துடைத்திருந்த எப்படி அதை 4,38,000 கோடிக்கு பட்ஜெட் போட்டேங்கிற கேள்வி கேட்கணுமா இல்லையா? கஜானா காலி தானே. கஜானா காலினா 4,38,000 கோடிக்கு கோடி ஓவாவுக்கு எப்படி பட்ஜெட் போட்டு கேட்கணுமா இல்லையா? அதுல 3,58,000 கோடி வருவாய் வர. அதான் கஜானா காலிய எங்க போய் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் சோசப் விஜய் யாசகம் பெற்று இல்லை வாங்கி வந்தான்னு கேட்கணுமா இல்லையா? ஏன் இது யாரும் கேட்கல? 6,000 கோடியை உயர்த்திருக்காங்க. மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு ஷேக்ஸ்பியர் என்று நாங்களாம் அழைக்கிற நிதித்துறை அமைச்சர், அவருக்கு தெரிந்திருக்கும், ஆங்கில புலமையில் வல்லவர், மதமாட்சியங்கள்லாம் கடந்து நிற்கிற அந்த அமைச்சருக்கு தெரிந்திருக்கும். 6,000 கோடி சாராயம் வித்த காசு நாராது, பரவாயில்ல, அது வேப்பங்காய் வித்த காசு கசக்காது, டாஸ்மார்க்ல வரப்போன்னு இருக்காரு, மகிழ்ச்சி, வரட்டும். ஆனால் எங்களுடைய கேள்வி, 6,000 கோடி வருவாயை கூட்டின நீங்க 11,000 கோடி கடனை வச்சீங்களே ஏங்கிற கேள்வி யாரும் கேட்கல. மிக முக்கியமா இப்ப எல்லாரும் ஒப்படுக்காங்க, இவ்வளவு கடன் இவ்வளவு கடன் இவ்வளவு கடன் இவ்வளவு கடன். உலகத்துல எந்த நாடாவது கடன் வாங்காத நாடு இருக்கான்னா இல்ல. அது நான் பழைய வாதமா கூட போயிடுச்சு. பணக்கார நாடு என்று போட்டப்படுகிற அமெரிக்கா தான் உலகில் அதிக கடன் வாங்கிய நாடு. பரவாயில்ல, அந்த கடனை வாங்கி வந்து எங்க இன்வெஸ்ட் பண்ணோம்? மிக முக்கியம். அக்கா கேட்டாங்கல்ல, அந்த கடைசி 5 ஆண்டு ஆளுகளை 10 லட்சம் கோடி கடன், கடைசி 5 ஆண்டு காலத்துல வாங்கப்பட்ட ஒரு 3.25 லட்சம் கோடியில கடன்ல ஏறத்தாழ எங்களிடமிருந்து இப்போது அடிக்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் எதுக்காமலும் இருக்கிற அவங்க மோடி ஐயாட்ட இருந்து வர வேண்டிய வருவாய் மட்டுமே 2 லட்சம் கோடி இருக்கு. அது குறித்து நம்ம முதல்வர் பேசுவார் நினைக்கிறேன், நம்புறேன். சரிங்களா? ஏன்னா இது மதச்சார்பற்ற அரசு. காங்கிரஸ் விட்டு கொடுக்குற, எங்கள் அண்ணன் விசிக ஆதரிக்கிற, இடதும் வலதும் சேர்ந்து எப்படியாவது ஆளுநராட்சி வரக்கூடாதுன்னு சொல்ற அந்த ஆட்சியில 2.25 லட்சம் கோடி 2.25 லட்சம் கோடி இன்னும் கொடுக்கலையே. பார்த்துக்கலாம். என்ன பண்ணும்னா, ஒற்றை இலக்கத்தில் இருந்த தமிழ்நாடு பொருளாதாரத்தை இரட்டை இலக்கத்துக்கு ஆக்கணும். இந்த இரட்டை இலக்கு ஆக்கணும்னால என்ன லாபம்னா, அக்காவுக்கு சொல்ல விரும்புகிறேன், நாங்கள் வாங்குகிற கடன் விகிதத்தை தமிழ்நாடு அரசு, எங்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவருடைய அரசு வாங்குகிற கடன் விகிதம் விழுக்காடு ரூபாய் மதிப்பை கேரளா வாங்க முடியாது. நாங்க வாங்குற கடன் விகிதத்தை பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் படி யூபி வாங்க முடியாது, பீகார் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இரட்டை இலக்க பொருளாதாரம் வளர்ச்சி இல்லை. தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, உள்கட்டமைப்புல நாங்க முதலீடு பண்ணதுனாலதான் பட்ஜெட் நிதி மேலாண்மை சட்டம் எங்களை அலோவ் பண்ணுது, இந்த லிமிடேஷன் ஸ்லாப்பை மீறாதுன்னு. அப்படித்தான் பண்ணி வச்சோம். பரவாயில்ல, நான் கருத்தியலுக்கு வந்துடுறேன். அக்கா சொன்னாங்க ஒரு புதிய அரசு. அண்ணன் புகழேந்தியோட ரொம்ப நான் கேட்பது, இந்த 100 நாள்ல அதுல தம்பி எத்தனை சனி ஞாயிறு இருக்கு? 14 சனிக்கிழமை 14 ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா முதல்வர் அன்னைக்கு சேட்டேட் வர மாட்டார், எங்கே இருப்பான்னு தெரியாது. அவருக்கு அவர் பிரவேசியம் தேடக்கூடாது. அதில் காலைல 9 மணிக்கு வந்து 5 மணிக்கு பாரு மத்தியான சாப்பாடு கட்டு வந்தால் நல்ல முதலமைச்சர். ஒரு பப்ளிக் நிகழ்ச்சியில் போக மாட்டார், இரவில் எங்கேயாவது அவரை பார்க்க முடியாது, அதிகாலையில் பார்க்க முடியாது. பரவாயில்ல, தனி மனித வாழ்க்கை நம்மள போகலாம். ஆனால் முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். அவங்க இந்த 28 நாள் கழிச்சிட்டா கூட மீதி இருக்க நாட்கள்ல இந்த ஆட்சி என்ன நடந்தது, அவர் எங்க போறாரு வராருன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம். உறுதியா சொல்லணும். நாட்டின் முதலமைச்சர் எங்க இருக்கிறார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டும். தனிப்பட்ட ராஜீவ்காந்தி வாழ்க்கை இல்லை. நான் பொதுவாழ்வுக்கு வந்தால் பொதுவாழ்வு இருக்கிற மனிதனுடைய நடவடிக்கைகள் தெரியப்படுத்தப்பட வேண்டும். அது நான் வந்து அவரை கொச்சப்படுத்த சொல்லல, வெளிப்படைத்தன்மையோடு இருக்குன்னு சொல்லேன். தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் வந்துச்சு. தமிழ் தாய் வாழ்த்து தீர்மானம் ஏன் வந்துச்சு? ஏன்னா வந்தே மாதரம் ஒரு பாடல் வந்துருச்சு. அந்த வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாடணும் ஒன்றிய சட்டம் கொண்டு வந்துருச்சு. அது குறித்து தாவேகாவுடைய கருத்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து, அந்த வந்தே மாதரம் பாடலில் இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக்குகிறது. முனீஸ்வரனை சிறுதெய்வ வழிபாடு செய்கிற ராஜீவ்காந்தியை, குலதெய்வ வழிபாடு செய்கிற ராஜீவ்காந்தியை 2ஆம் தர குடிமக்களாக்குகிறது. ஏக இறைவன் என்று நம்புகிற இஸ்லாத்தையும் கிறிஸ்தவ நம்புகளை 2ஆம் தர குடிமக்களாக்குகிறது என்று நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எங்கள் பண்பாட்டுக்கு எதிரானது இருக்கிறோம். ஒரு கருத்து விஜய்ட்டு இருந்து வந்தே மாதரம் உள்ள வந்ததுக்கு கருத்து இல்லை. ஏன் வந்தே மாதரம் வந்துச்சுங்கிறது குறித்து சட்டமன்றத்தில் வாதம் இல்லை, அது குறித்து பேசப்படலை, எது குறித்து இல்லை. ஆனால் பாருங்க, தமிழ் தாய் வாழ்த்தாங்க பாடிடுவாங்க. இது போலி மதச்சார்புங்கிறேன். ஏன்னா மிக முக்கியமா இந்த 100 நாட்களில் பாஜகவின் உதவியோடு
பல திட்டங்கள் இங்க வந்துடுச்சு. அதனாலதான் நவயோதயா பள்ளிக்கு இவ்வளவு சிக்கலுக்கு காரணம். நீங்க ரொம்ப முக்கியமா நீட்டு குறித்து அல்லோலப்பட்டுச்சு, ஒட்டுமொத்த இந்தியாவும் போராடிச்சு. என் டிவிகேயுடைய தோழர்கள் தம்பிகளே இங்க சோசியல் மீடியால போராடினாங்க. எங்க முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் மாணவர்களை சந்திக்க வேணாம், நான் பிஜேபியை கண்டிக்கிறேன், இந்த 100 நாள்ல நான் சவால் விடுறேன். தம்பி அனந்த் இருக்காப்புல, அண்ணன் புகழேந்திரன் இருக்காங்க, அக்கா இருக்காங்க. எங்க தலைவர் அறிக்கை ஜோசப் விஜயின் பெயர்ல இல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் பேர்ல நான் RSS கண்டிக்கிறேன், RSS பிஜேபியை கண்டிக்கிறேன். பாஜக RSS ஒரு வார்த்தை கட்ட சொல்லுங்க. அப்படியே பாம்பை அடிக்கணும், கம்பும் ஒடியக்கூடாது, மோடியையும் திட்டக்கூடாது, ராகுல் காந்தியையும் வச்சுக்கிறேன்னு. இது என்ன அரசு? என்ன பொறுத்தவரை 100 நாள் அரசு என்பது அவலத்தின் சாட்சி. 100 நாள் அரசு என்பது ஒரே ஒரு மாற்றங்க. அரிசி விலை 20 ரூபா கூடி போச்சு. 5000 ரூபாய் கட்டின சாமானிய வீட்டு கரண்ட் பில்லு இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு வந்துருச்சு. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அமைச்சர் யாருன்னே தெரியல. இன்சியலுக்கு அமைச்சர்கள் உள்ளது போல் பல அமைச்சர்கள் இங்கு இருக்கிறார்கள். வேளாண் துறையிட்ட கேள்வி கேட்டா பொதுப்பணித்துறை பதில் சொல்றாரு, பொதுப்பணித்துறை கேள்வி கேட்டா ஒரு இன்னொரு வருவாய்த்துறை அமைச்சர் சொல்றாரு, வருவாய்த்துறை கேள்வி கேட்டா யாராருக்கெல்லாம் பேச தெரியுமோ, யாராருக்கெல்லாம் நல்லா பட்டிமன்ற நடைபெற பேச தெரியுமோ அவர்களாம் பதில் சொல்லுவாங்க. ஆனா எதற்குமே எங்க முதலமைச்சர் பேச மாட்டார். கரிஸ்மா போயிடும். கருத்து சொல்வதற்கே தயக்கம். ஏன்னா கருத்து சொன்னா காங்கிரஸ் கழுத்துல கை வைக்கும், எப்படி நீ பிஜேபியை ஆதரிக்கலாம் கேட்கும். அதனால கம்முன்னு அமைதியா இருந்துருவோம். அதனால இருக்குல்ல, கடுப்பேத்தினா கம்முன்னு, உசுபேத்தினா உம்முன்னு இருந்துருவோம். அப்படி ஒரு நல்ல ஷூட்டிங்கு. அது தவிர ஒண்ணே ஒண்ணுதாங்க, இது பதில் சொல்லட்டேன். இது வரைக்கும் மேட்டூர்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி விளைங்க, இது வரைக்கும் விளைங்க. நீர்வளத்துறை அமைச்சரும் அமைச்சர் இருக்காரு, பிரஸ் மீட்டை சந்திக்கவே இல்லை. இந்த கவுண்டமணி படத்துல எங்க ஊரை சொல்லுவாங்க, அவர் யாருங்க அமைதியாவே வந்திருக்காரு, இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கண்ணு அப்படி மரியாதைக்கும் எங்கெல்லாம் ஆனந்தன்னு ஒரு பிரஸ் மீட், ஒரு விவசாயியை சந்திக்கிறது. எங்க TK சிவகுமார் இந்த 50 நாள்ல 32 முறை பிரஸ் சந்திச்சிருக்காரு. எதிர்கட்சிகளை கூட்டிட்டு வயலுக்கு போறாரு, எதிர்கட்சிகளை கூட்டிட்டு டேமுக்கு போறாரு, எங்க ஊரை தண்ணி இல்லைன்னு கூட அரசியல் பண்றாரு. ஆனால் உபரி நீர் வந்து இந்த மேட்டூர் நிரம்பல. எங்க காவிரியோட கிளந்தியா இருக்கக்கூடிய பவானி பில்லூர்ல இருந்து தண்ணி வந்திருக்கு, காவிரி கிளந்தியா இருக்க அமராவதி தண்ணி வந்திருக்கு. மேட்டூர்ல இருந்து ஒரு TMC தண்ணி விளைங்க. நான் இதை சகுனம் சொல்லலைங்க, இது கெட்ட நேரம் சொல்லலைங்க, இயற்கையின்பாலே போறோம். ஆனா இது குறித்து பேசுவதற்கு மக்கள் மன்றத்துல முதலமைச்சர் ஒரு பிரஸ் சந்திச்சு 100 நாள் ஆட்சிக்கு சாட்சி விஜய் அவர்களுடைய மௌனமே இந்த ஆட்சியின் கேடுகாலம் என்று நான் சொல்கிறேன்.